ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு 4 முட்டை எடுத்து பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து 65 மாதிரி பொரிச்சிருக்கேன். 1 கப் அளவுக்கு கோஸ், ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ், 1 கப் அளவுக்கு கேரட், ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் பெப்பர் தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஆல்ரெடி வேக வச்சு ஆற வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஃப்ரைட் ரைஸ் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் அதுக்கு ஒரு பவுலில் தண்ணி சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து அதுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்து பாஸ்மதி ரைஸ் வேக வைக்க போகிறேன். பாஸ்மதி ரைஸ் எப்பயுமே ஒரு ஹாஃப் பாயிலுக்கு வெந்தால் போதும். அதனால் நம்ம அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ரைஸ் குழஞ்சிடாமல் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸு செக் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமாக குக் ஆகி வந்துடும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ரைஸை வடித்து ஒரு பக்கம் அதை ஆற வச்சுட்டு நம்ம சிக்கன் 65 ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் 65 பண்ணுறதுக்கு நான் போன் பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 kg அளவுக்கு குட்டி குட்டி பீசஸாகவே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. சிக்கன் 65 பண்ணும்போது ஒரு சிலர் அதில் முட்டை சேர்த்து மேரினேட் பண்ணி வைப்பாங்க. இந்த மெத்தடில் பண்ணிங்கனாலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 hour பக்கம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ சிக்கன் 65 ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஷாலோ ஃப்ரை மாதிரி கொஞ்சம் ஆயில் ஊற்றி தான் பண்ண போகிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்தாலும் ஓகே தான். நான் எடுத்திருந்தது 1/2 kg அளவுக்கு சிக்கன். அதனால் அந்த சிக்கனை ஒரே பேனில் ஃபுல்லாகவே வச்சு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். சிக்கன் பீசஸ் எல்லாம் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததும் இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாமே எடுத்துட்டு நம்ம இதே பேன்லேயே எக்கை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையும் பேனில் சேர்த்துட்டு லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன், முட்டை, ரைஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் நான் சிக்கன் 65 ஃப்ரை பண்ணியிருக்க ஆயில் தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் புது ஆயில் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் 1 by 1 சேர்த்துக்கலாம். கேரட் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன், அப்புறம் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன், அப்புறம் கோஸ் 3த்தையும் 1 by 1 சேர்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு குடமிளகாவும் கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு மோஸ்ட்லி குடமிளகா தேவையில்லை. வெஜிடபிள் சேர்த்த உடனே இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ரைஸில் ஆல்ரெடி உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு மட்டும் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கும் போதே இதுக்கு தேவையான மசாலாவும் நம்ம சேர்த்துக்கலாம்.
1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா எப்பயுமே ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்தால் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அதிகமாக இருக்காது. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சோயா சாஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வடித்து ஆற வச்ச பாஸ்மதி ரைஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கலரி விடணும். சாதத்தை கொஞ்சம் பொறுமையாக கீழேருந்து மேல் பக்கமாக வர அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூட ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். சிக்கன் பீசஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க முட்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பர் தூளை சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டிங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்லேயே பண்ணலாம். குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். ஃபைனலாக இது கூட வெங்காயத்தாள் இருந்தால் நீங்கள் அதையும் நறுக்கி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, வீட்லேயே ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி வ்ளாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் see you.